ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா அலெக்சாண்டர் பற்றி ஒரு விஷயம், ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கலாம். அலெக்சாண்டர் சாக கிடக்கும்போது அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குது, அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போங்கும்போது இந்த சோல்ஜர்ஸ்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அவங்க என்னங்கய்யா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தன்னோட 3 ஆசையை சொல்கிறாரு. ஒன்றுனா, இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு டாக்டர்ஸ் தான், நான் செத்துட்டேன் அந்த என்னோடய பாடியை அந்த பெஸ்ட்டு டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும். ஆச்சரியம் பார்க்குறேன். சரிங்க. 2வது என்னென்னா, என்னோடய வெல்த், என்னோடய சொத்து பத்து, என்னோடய பணம் காசு, நான் அந்த சுடுகாடு அந்த கிரேவியார்ட் போய் சேர்கிற வரைக்கும் என்னோடய வெல்த்தெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுகிட்டே வரணும் அப்படிங்கிறாரு. சரிங்கன்ட்டார். 3வது என்னென்னா, என்னை தூக்கிட்டு அந்த சிவப்பெட்டியில் தூக்கிட்டு போகும்போது என்னோடய 2 கைகளும் வெளியில் கிடக்கணும், வெளியில் ஹேங் ஆகிட்டுருக்கணும் அப்படி தான். உடனே அதில் ஒருத்தருக்கு இது புரியலைங்களே, என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, வெரி பெஸ்ட் டாக்டர் ஏன் தூக்கி போனால், சாவுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய டாக்டராலையும் நம்ம காப்பாற்ற முடியாது, அதுக்காக வெரி பெஸ்ட் டாக்டர்ஸ் கேரி பண்ணிட்டு போகணுங்கிறது. 2வது விஷயம் என்னென்னா, எவ்வளோ தான் நீ சொத்து பத்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீ போகும்போது உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, உன்னோட சொத்து பத்து உன் கூட வராது, நீ சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஒன்றும் கூட வராது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. 3வது, உன் ஹேண்ட் எதுக்கு ஹேங் பண்ணுறதுன்னா, நீ எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து என்ன வச்சுருந்தாலும் அது உன் கூட நீ எதுவுமே உன்னால் கொண்டுட்டு போக முடியாது அதுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ லாஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. ப்ரீஷியஸான ஒன்றை மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அது என்னன்னா டைம். அதனால் நம்ம என்ன பண்ண முடியுமா, என்னதான் சொத்து பத்து அவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் என்னென்னா டைம் தான். ஸோ டைமை யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. சொத்து பத்து இந்த காலத்துக்கு முக்கியம்தான், பணக்காசு ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக அதை நோக்கியே ஓடிட்டே இருக்காங்க. உங்களோட ஹெல்த்தையும் ரொம்ப பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான், ஒரு விஷயம் சொல்லுவாங்க, செவர் நல்லா இருந்தால் தான் அதில் சித்திரை வரைய முடியும். அப்போங்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த பணங்காசெல்லாம் நம்ம சேமிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.